வணக்கம். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் இருக்குது. இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல நுண்ணறிவையும் பார்த்தீங்கன்னா பேச்சு திறனையும் பெற்றிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களோட மனநிலைகளை அறிஞ்சு பேசுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது ரொம்ப சாந்தமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இவங்கள. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டு மஸ்தான உடல் இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் இருந்த பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பற்றி கோட்டையை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நடக்க போகும் திருமணம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். திருமணம் அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கும் தான் கேட்ட நட்சத்திர பெண்களின் திருமண வாழ்க்கை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. கேட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தில் 18வது நட்சத்திரத்தமாக இருக்குது இந்த கேட்ட நட்சத்திரம். அடுத்து பெண்கள் கோட்டை அடைவார்கள் என்று ஆன்மீகத்தில் கண்டிப்பாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் நட்சத்திரம் தான். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும். நல்ல குணங்கள் ஏராளமாக இருக்கும். அதே மாதிரி புத்திசாலியாகவும் இருப்பாங்க, பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் கேது திசையிலோ அல்லது சுக்கிரன் திசையிலோ திருமண வயது நடந்து கொண்டிருக்கும். அந்த வயதின் போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கேது அல்லது சுக்கிர திசையில தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமத்தில் உள்ள கார்த்திகை, மிருகஷீடம், புனர்பூசம், பூசம், உத்திரம், சித்திரை, விஷாகம், அனுசம், அவிட்டம் இது போன்ற நட்சத்திரங்கள் உள்ளவரை திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பரணி, ரோகிணி, பூரம், அஸ்தம், சுவாதி, உத்திராடம், திருவோணம், புரட்டத்தி, உத்திராடத்தி இந்த ராசியில் உள்ள ஆண்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால கணவர் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் காண்பவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரியான நபரை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் மீது உங்களுடைய கணவர் மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் இருப்பாங்க. ஏன்னா நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய கணவர் உங்கள் மீது கோபமே படமாட்டார். ஏன்னா நீங்கள் கோவப்பட்டதானே உங்கள் கணவர் கோவப்படுறதுக்கு. அதனால் நீங்களே சாந்தமாக இருக்கும்போது உங்கள் கணவரும் கோவப்பட மாட்டார். அடுத்து மற்றவர்களிடம் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டார். சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கூட உங்களோட பேச்சை கேட்டு தான் உங்கள் கணவர் நடப்பார். அடுத்து திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய கணவர் குடும்பத்தினர் மீது அதிக அக்கறை நீங்கள் காட்டுவீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பூர்த்தி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அம்மா அப்பா மீது உங்கள் கணவர் அதிக பாசம் காட்டுபவராகவும் இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கையும் அமையும். நன்றி, வணக்கம்.